முல்லா என்ன பண்ணாராம்? முல்லாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க 3 பேர் மட்டும் சரின்றீங்க? முல்லா ஓடி போனாராம், குருவே எனக்கு பிரச்சனை என்னை காப்பாத்துங்க, சண்டை எங்க வீட்டுல முரண். என்ன முரண்? என் வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, அந்த வீட்டுல மனுஷனே வாழ முடியாது, வேற வீட்டுக்கு போ, காசு இல்லை, இந்த வீட்டையே உங்களுடைய சக்தியால பெருசாக்கி கொடுங்க. அவ்வளோலாம் எனக்கு சக்தி இல்லைப்பான்றார் குரு. எனக்கு ஏதாவது செய்யுங்க, எங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, என் பொறுக்க முடியல. சரி 10 கோழியை வாங்கி வீட்டில் வளர்த்துவார்னு சொல்றாரு குரு. நாங்க ஏற்கனவே இடம் இல்லைன்ற. குரு சொன்னதை கேட்பியா மாட்டியா? கேட்பேன். 10 கோழி வாங்க. 10 கோழி வாங்கி வீட்டில் வச்சார். அடுத்த வாரம் போனார், குருவே கோழிகளினுடைய தொல்லையை தாங்க முடியும், தயவு செஞ்சு ஒரு வழி சொல்லுங்க. சரி 10 ஆடு வாங்கி வீட்டிலே வளர்த்துவான்றார். ஐயோ ஏற்கனவே இடம் இல்லை, இதுல கோழி வேற இருக்கு, ஆட்டுக்கு நான் எங்க போவேன்? நான் சொல்லுவதை கேட்பாயா மாட்டாயா? நாசமா போற குரு என்ன செய்யறதுன்னு தெரியாம 10 ஆடு வாங்கி வீட்டில். அடுத்த வாரம் கண்ணீர் மல்க போறார், குருவே எனக்கே உட்கார இடம் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு படுக்க இடம் இல்லை, கோழி வளர்க்க சொன்னீங்க ஒரு நியாயம் இருக்கு, ஆடை வேற வளர்க்க சொல்லியிருக்கீங்க, இடமே இல்லை, நான் என்ன செய்யறது? 3 மாடு வாங்கி வீட்டில் கட்டுன்ற. இவனை போய் குருவா தேர்ந்தெடுத்தேனே கடவுளே. அடுத்த வாரம் அழுக தாங்கல, உடம்பெல்லாம் அடி, மாடு முட்டும் இல்ல, அதுக்கே இடம் எல்லாம் அது இவனை முட்டுது. குரு சொன்னார், மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் போய் வித்துரு. ஓடி போய் எல்லாத்தையும் வித்துட்டான். அடுத்த வாரம் வந்தான், இப்ப எப்படி இருக்கு? எங்க வீட்டுல எவ்வளவு இடம் இருக்குன்றீங்க? இப்போ வீட்டை குரு பெரிதாக்கினார. மனந்தாங்க, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையும் தாங்கலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம்னு கண்ணதாசன்.